திரு நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அரசு முன்னாடியே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கா? இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் தயாராக இருக்கா? அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் மக்கள்கிட்ட மட்டும் இந்த விஷயம் மடைமாற்றி விடப்படுதா அப்படிங்கிற கேள்வி அப்படியே இருக்கு சார். அரசு என்ன செய்ய வேண்டுமோ மிக தெளிவாக, சிறப்பாக, அற்புதமாக இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறது என்பதை தான் நாம் சொல்ல வேண்டும். உலகத்துல நான் தான் முதலே சொன்ன தட்டுப்பாடு என்பது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள், இலங்கை, மலேசியா உட்பட, பாகிஸ்தான் உட்பட எல்லா இடத்துலயும் விலைவாசி உயர்ந்தது மட்டுமல்ல, தட்டுப்பாடு இருக்கிறது. இந்தியாவில தட்டுப்பாடு இல்லை. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில இதற்கான தட்டுப்பாடு இல்லை என்பது மிக மிக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகி இருப்போம்ன்றத புரிஞ்சுங்க. எல்லாருமே அந்த ரிசர்வ்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சார், உலகமே அசோகா, உலகமே கிரீன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் எமிஷன்னால ஏற்படக்கூடிய கிளைமேட் சேஞ்சுக்கு உலகமே எவ்வளவோ பெரிய செலவு பண்ணிட்டு இருக்கு. நாம ரெனியூபிள்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப அதற்கு உண்டான நிதி இதுக்கு ஒதுக்கும் போது அதுக்கு வந்து ஒதுக்க முடியாத போக நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு குறை சொல்லணுமேன்ட்டு ஆர்கே வந்து சொல்லிட்டு போறாரு, அதை பண்ணிருக்கலாமே இதை பண்ணிருக்கலாமேன்னு. நீங்க 2014 இருந்த கன்சம்ஷன் என்ன, இன்னைக்கு இருக்கிற கன்சம்ஷன் என்னன்றதை பார்க்கணும். அப்படியே டபுள் ஆயிருக்கும். சோ இது வந்து ரொம்ப உண்மையிலேயே யூனியன் ராபர்ட், ஆர்கே மாதிரியான ஒரு உண்மையிலேயே படித்தவர்கள் மட்டுமல்ல, ரொம்ப புத்திசாலிங்க, அதே மாதிரி உலக நடப்பு தெரிந்தவர்கள் எல்லாம் இப்படி பேசுவது என்பதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனால் நாம வந்து 60 நாட்களுக்கான கச்சா எண்ணெயை வைத்திருக்கிறோம், இயற்கை எரிவாயு கையிருப்பு வச்சிருக்கிறோம், 45 நாளைக்கு மேல எல்பிஜி கையிருப்பு வச்சிருக்கிறோம். இது எல்லாமே எந்த நாடும் செய்யாத அற்புதமான விஷயங்களை நாம செய்திருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்க அன்னைக்கே ஏத்தல அப்படின்னு சொல்லி நீங்களும் தொடர்ந்து அதை தான் நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க அசோகா. நீங்க அமெரிக்காவில், அதாவது அதிகமா பெட்ரோல் டீசல் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் கூட இன்னைக்கு வந்து 103 ரூபாய் பெட்ரோலினுடைய விலை வந்து 103 ரூபாய். இங்கிலாந்துல 200 ரூபாய். எல்லா உலக நாடுகளுமே பெட்ரோல் டீசல் மீதான வரியை தான் அதிகமா போடுவாங்க. காரணம் என்னன்னா, அது நாட் ஓன்லி அது ஒரு பெரிய இன்கம்ன்றது கிடையாது, ரெவென்யூன்றது இல்லை, அதை தாண்டி அதை பெட்ரோல் டீசலை மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம். கூட்டினா கன்சம்ஷன் குறையும், மக்கள் வேற விஷயங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்ற காரணம். கண்டிப்பாங்க. விலையை நீங்க குறைச்சீங்கன்னா கன்சம்ஷன் அதிகமாகும். அப்புறமா கிளைமேட் சேஞ்ச், அதனால ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், எத்தனை 1000 கோடி நம்ம செலவு பண்றோம் அசோகா. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பல லட்சம் கோடி இப்போ நம்ம வந்து பல 1000 கோடி பல லட்சம் கோடி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ரெனியூபிள்ஸ் நோக்கி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி நம்ம வந்து சென்று கொண்டிருப்பது காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்போ அதனால நீங்க நம்ம ரிசர்வே இன்னும் சொல்ல போனா 2030-35 அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸே இருக்காதுன்றாங்க. இப்ப நாமளும் ஒரு 2045 பெட்ரோல் டீசலுக்கான தேவையே இருக்காதுன்ற போது நீங்க பல 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வருடம் அதுக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் ஹார்மஸ் ஜலசந்தியில நடந்த பல்வேறு விஷயங்களை தாண்டியும் இன்னைக்கு நாம வந்து ஒரு சிறப்பான ஒரு தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம வந்து வச்சிருக்கிறோம்னு சொன்னா அது இந்த அரசாங்கத்தினுடைய நாட் ஓன்லி இந்த அரசாங்கத்தினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமல்ல, ஒரு டீடைல்டு பிளான் பண்ணி தான் நீட்டா தான் போய்கிட்டு இருக்காங்க. சீனாவில் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கும் போக்குவரத்துக்கும் தட்டுப்பாடு இருக்கு அசோகா. புரிஞ்சுங்க, இங்க அதெல்லாம் இல்ல. கேப்போ திரு ராபர்ட், நியாயமான விஷயம் இல்ல அவர் சொல்றது. இன்னைக்கு நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியால போர் வெடிச்ச உடனேயே பல நாடுகள்ல வந்து நமக்கெல்லாம் முன்னாடியே லாக்டவுன் போட்டாங்க, பெட்ரோலுக்காக கியூவா நின்னாங்க, பல காட்சிகளை பார்த்தோம். எவ்வளவு சதவீதம் பெட்ரோல் விலை பல நாடுகள்ல இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்ல கூட எவ்வளவு ஏறிச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கம்பேரிட்டிவ்லி இந்தியா இஸ் டூயிங் பெட்டர் நம்ம ஏத்துக்கணுமா இல்லையா? இல்ல, உண்மைதான். நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட இந்தியா வந்து இஸ் டூயிங் பெட்டர். இங்க வந்து பெரிய அளவுல ஒரு பெரிய ஹைக் இல்லாம போனது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். காரணம் என்னன்னா,
எல்பிஜி வந்து ஒரு அதுதான் 2-3 shortage நாளைக்கு ஏதோ பெரிய பதட்டம் பெரிய level இல்ல. அதுக்கப்புறம் things have Yes. normalized. Yes. எல்லா ஹோட்டலும் Yes, ஆமா. ஓடிட்டு தான் இருக்கு, இட்லி தோசை கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா இல்ல அது பெரிய அளவுக்கு இல்ல. இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் தான். அது கிரெடிட் கொடுக்க மாட்டீங்க நீங்க இங்க. நீங்க திருப்பி வந்து இப்போ இங்க எதையா உருவாக்கலன்னு கேட்டா என்ன சொல்றாரு? நாங்க வந்து இ வெஹிக்கிள்ல ஃபோக்கஸ் பண்றோம். 2014ல சார் 2014ல எவ்வளவு மில்லியன் மெட்ரிக் ஸ்டோரேஜ் இருந்ததுங்க? மக்கள் கம்பஷன் சார் 5.33 மெட்ரிக் மில்லியன் டன்ஸ்க்கான ஸ்டோரேஜ் 2014க்கு அப்புறம் வந்தது. நீங்க வந்து நீங்க ஸ்டிக்கர் போட்டாங்க பிறகு அத நானும் சொல்றேன் சார், அதுதான் நானும் சொல்றேன். அந்த அதுதான் நீங்க மக்களை காப்பாத்தி இருக்கு. That is not Manmohan Singh's effort, that is பிரதமர் மோடி's effort. இல்ல Excuse me, இல்ல வர நீங்க நம்பரை சொல்லுங்க. 2014ல எடுக்கும் பொழுது சார் 2014 ரெக்கார்ட் படி 5.33 னா யார் உருவாக்குனது? 5.33 மெட்ரிக் டன் மில்லியன் உருவாக்குறதுக்கு அது உருவாக்கிட்டு போனது இல்ல. Excuse me, அந்த ஃபேஸ் வந்தது பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க. சரி ஓகே அது வந்திருக்கு 5.33 மெட்ரிக் டன் இப்பதான் வந்திருக்கு. ஜென்டில்மேன் அரசாங்கம் ஜீரோ வர இல்ல ஜென்டில்மேன் நம்ம ஒரு சின்ன ஜீரோ யூபி அரசாங்கத்துல திரு ஸ்ரீராம் வந்திருக்கு. பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் திரு ஸ்ரீராம் ஹோல்ட் இருங்க இல்ல ப்ளீஸ் if you have data gentlemen if both of you have data please share it with me. நம்ம let's move as Congress spokesperson he must understand how much of how many metric ton was there for him to store it. நீங்க சொல்லிட்டீங்களே இப்போ அது அவர் ஸ்டிக்கர் ஓட்றாரு. அதுதான் நான் சொல்றேன். டிஎம்கே பழக்கம் 10 வருஷம் டிஎம்கே ஓட இருந்தா இந்த ஸ்டிக்கர் ஓட்ற வேற ஆளுங்க வந்துச்சு. சார் வரே சார் எல்லாரும் திமுக வேற உள்ள எடுத்து விடுறீங்க. இருங்க ரெண்டு பேர்கிட்ட டேட்டா இருந்தா ரெண்டு பேரும் எனக்கு அனுப்புங்க, நான் சரி பார்த்து கரெக்டா சொல்றேன். இப்போ திரு இனியன் கேள்வி என்னன்னா ஸ்டோரேஜ் இருக்கு இல்லங்கிறத தாண்டி இன்னைக்கு திரு நாராயணன் சொன்ன மாதிரி ஹார்மோஸ்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நமக்கு க்ரூட் சப்ளை வருது. அஃப்கோர்ஸ் முன்ன அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு வருது. எல்பிஜிக்கான சப்ளை வருது. ஸோ ஏதோ ஒரு வகையில் டிப்ளமேட்டிக்லேயும் நம்ம சில விஷயங்களை என்ஷோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? இல்ல நிச்சயமா அது வரவேற்கதான் செய்யணும். நம்ம இல்லன்னு சொல்லவே இல்லை. நீங்க வந்து அங்க சாபஹார் போர்ட் பில்ட் பண்ணதா இருக்கட்டும், ஈரான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவ் தான். அதுக்கு எல்லாமே இல்ல நீங்க அது கிரெடிட் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு இந்தியால 70 ஆண்டுகளும் காங்கிரஸ் ஆண்டு இருக்கு. காங்கிரஸ் ஈரான் கிட்ட என்ன மாதிரி உறவு வச்சிருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணாங்க. இல்ல ஃபாரின் ரிலேஷன்ஸ் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் கண்டினியூட்டி. நான் ஏத்துக்கிறேன் அதை. இப்போ ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு பாலிசியை கடைபிடிக்கும், அதுக்கப்புறம் இவங்க வந்து கடைபிடிப்பாங்க. பட் டு பி ஃபேர் கடந்த 15 ஆண்டுகளா இவங்க தானே இருக்காங்க. இல்ல இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை? இந்த டிபேட் எதுக்கு நம்ம வச்சிருக்கோம்? இந்த விலைவாசி உயர்வு, இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு உடனடியான உயர்வுக்கான காரணம் என்ன நம்ம பேசுறோம். அதுல ஒண்ணு நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து ரிசர்வ்ஸ் உருவாக்கிக்கணும். அல்லது இல்ல சார் இந்த ஒரு பெரிய ஹைக் வராம குறைச்சிருக்கணும். see நம்ம பிராக்டிகலா பேசுவோம் between you and me. இந்த 3 ரூபாய் உயர்வு இப்ப நம்மளோட பிரச்சனை இல்ல, ரைட்? நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியிலும் இதை விட அதிகமாக உயர்ந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியிலும் அதிகமாக உயர்ந்திருக்கு. டுடே திஸ் 3 rupees இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். ஆனால் இது தொடர்ந்து பல 3 rupees ஆக போதா? அடுத்து என்ன ஆக போகுது? பிரதமர் ஏன் பெட்ரோல் போடாதுன்னு சொல்றாரு? வார் ஏன் முடியாமல் இருக்கு? இப்போ நம்ம அது என்ன மாதிரி நெருக்கடியில் இருக்கோன்னு we are trying to understand. அதுதான் இப்போ நம்மளோட பிரச்சனை. நம்மள ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நோக்கி நம்ம போறோமாங்கிற கேள்விதான் நமக்கு வருது, வேற எதுவும் இல்லை. இல்ல நிச்சயமா இந்த 3 ரூபாய்ன்றது நிற்காது மேடம். நான் ப்ரெடிக்ட் பண்றது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கான எந்த விதமான ஃபோர்காஸ்டிங் இந்த அரசு கிட்ட கிடையாது என்பதை நாங்க தெளிவா பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ்ன்றது கவர்மெண்ட் should reduce spending. அரசாங்கம் தன்னுடைய செலவுகளை குறைக்கணுமே தவிர மக்கள்கிட்ட போய் குறைங்கன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் பண்றாங்க. அரசாங்கம் நிச்சயமா பண்ணணும். PM ஓட செக்யூரிட்டி கான்வாயை 50% குறைச்சிருக்காங்களா? அவங்க வந்து 70%. சரி 50% நான் படிச்சேன். ஓகே I'm worried. ஓகே I'm seriously worried for Prime Minister for 2 vehicles. கவர்னன்ஸ் பெரிய அளவுல குறைக்கணும். வர நீங்க பப்ளிக் கிட்ட கன்சூமர்ஸ் கிட்ட போய் நீங்க குறைக்க சொல்றீங்கல, அது வந்து மோசடி. அது ஏன்னா ஃபெயிலியர் மாடல். அது இங்க ரீகன் பண்ணிட்டாரு, ரூஸ்வெல்ட் பண்ணிட்டாரு, சாஸ்திரி பண்ணிட்டாரு. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், வெஸ்ட் ஏஷியால போர் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன், வேற என்ன செய்ய முடியும் நாம? நீங்க சொல்லுங்க. யூ கிவ் சஜஷன்ஸ். மேடம், நான் காங்கிரஸ் இன்னைக்கு ஒருவேளை ஆட்சியில் இருந்திருந்தால் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த விலையேற்றத்தை நாங்க படிப்படியாக, அதாவது பைசாவில நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருப்போம். பெரிய அளவுல மக்களுக்கு இது சுமையா ஒரே நாள்ல ஏற்றிருக்க மாட்டோம். இன்னொன்னு நாங்க இந்த ஒருவேளை 15 வருஷம் நான் சொல்றது இந்த ஓவரால் நெருக்கடி நிலையை, இந்த போர்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை தாண்டி வர்றதுக்கு என்ன காங்கிரஸ் செய்திருக்க முடியும்? இந்த அகைன் இட் இஸ் நாட் அபவுட் 3 rupees. போர் வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. அது அன்சர்டன். அது அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? அதேதானே பிஜேபி என்ன ப்ரிப்பேர் ஆனீங்க?
15 ப்ரிப்பேர்டா இருந்தீங்க. நீங்க ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ணல நான் கேக்குறேன். இன்னைக்கு மார்க்கெட் டீரெகுலேட்டட் மார்க்கெட். இன்னைக்கு நீங்க டீரெகுலேட்டட் மார்க்கெட் எப்படி நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றீங்க? எல்லாமே சம்பந்தப்பட்டதுதான். நீங்க இங்க முழுக்க தேர்தல்ல வெற்றி வெஸ்ட் பெங்காலையும் அசாம்லயும் ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே நீங்க ஃப்ரீஸ் பண்ணிருக்கீங்க. மக்களை ஏமாத்திருக்கீங்கன்ற நான் சொல்றேன் திருப்பி நான். சார் சரி அந்த ஆர்குமெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நாராயணன் சார் பதில் சொல்லட்டும். பட் அகைன் மை क्वेश्चन இஸ் 4 வருஷமா ஏறவே இல்ல. இவ்வளவு பெரிய போருக்கு அப்புறம் பல நாடுகள்ல 50% விலை ஏறினதுக்கு அப்புறம் இங்க 3 ரூபா தான் ஏறுதுன்னா things are under control தான பார்க்கணும். நோ நாட் அட் ஆல். நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரியோட பாப்புலேஷன் என்ன, அதோட ரீச் என்ன, இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன, அப்ப ரீச் கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. 150 கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப நீங்க வந்து இங்க என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல ஒரு பெரிய கேள்வி இருக்குல. ஆமா சார், ஈவன் மோர் ஏற மாதிரி இல்ல. அப்படினா அப்படி பார்த்தா இன்னும் முன்னாடி ஏறி இருக்கணும்ல. நம்ம மக்கள் தொகைக்கும் நமக்கு இருக்கிற டிமாண்டுக்கும் ஏறல. அதுதான் நானும் கேக்குறேன். ஏறி இருக்குன்னு நானும் சொல்றேன். ஏறாம தடுத்தது யாரு தான் நான் கேக்குறேன். ஓகே, நிச்சயமா கேக்குற கேள்வி கரெக்ட். முன்னாடி ஏறி இருக்கணும். இத ஃப்ரீஸ் பண்ணது யாரு? அதே கேள்வி. ஓகே நாராயணன் சுருக்கமா. then we'll go for a break. அசோகா, ஒரே ஒரு விஷயம் தான். மன்மோகன் சிங் இதெல்லாம் பேசினாரு நம்ம இணையன் ராபர்ட். தயவு செஞ்சு ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட் தான். இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் லிமிடெட் அப்படின்றத உருவாக்கினது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அங்க கல்ஃப் வார் நடந்த 98ல நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியா இப்படிப்பட்ட ஒரு விஷனோட இருக்கணும்னு சொல்லி அதை உருவாக்கி அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியான அடல் பிகாரி வாஜ்பாயோட ஆட்சியில. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அது வந்து அதாவது நான் வந்து இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்தியன் ராபர்ட் அக்செப்ட் பண்ணாரு. நன்றி. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார். அப்புறமா நீங்க பேசுங்க ராதாகிருஷ்ணன் சார். I will not interrupt you. நான் சொல்றது இதுதான் அசோகா. என்னை பொறுத்தவரையில இது யார் கொண்டு வந்தாங்க, யார் செஞ்சாங்கன்றதெல்லாம் விடுங்க. நம்ம இன்னைய தேதியில நாம இதை சரியா மேனேஜ் பண்ணோமா இல்லையானா, உலகத்திலேயே ஒரு நாடு இதை திறம்பட கையாண்டிருக்கிறதுன்னு சொன்னா அது இந்தியா தான். எவ்வளவோ சொன்னாங்க. காங்கிரஸ் வந்து என்ன சார் அன்ஃபேர் கின்ஃபேர்ன்றீங்க? இருங்க சார், உங்கள்ட்ட தான் வர போறேன்னு சொல்றேன். ஐயோ இருங்க, the point is that இவங்க அடிக்கிட்டே போறாங்க. You are giving them multiple opportunities. You are going to Narayanan, you are going to Narayanan again. This is unfair. 1998 of course Vajpayee government decided to do this. ஆனால் approval ISPRL approval வரும்போது ஜூன் 2004 ஜூன்ல யாருமே ஆட்சி செஞ்சாங்க? UPA 1 அவங்க தான் 3 கிடங்குகள் அமைக்கிறது. அவங்க தான் இத கொண்டு வந்து அவங்க தான். There is but the point is that it is UPA. Gentlemen, ஒரே நிமிஷம் நாராயணன் சார் please கொஞ்சம் give me a second. நாராயணன் சார் very clear. Okay. RK sir, you made your point. RK sir, you made your point. நான் திரும்பி உங்கள்ட்டே வரேன். நீங்க தொடர்ந்து பேசுங்க. You didn't let me. He was speaking over me and you are now speaking over me. இல்ல, நீங்க இப்ப தொடர்ந்து பேச போறீங்க. You didn't let me speak. I am letting you speak sir, but I just want to make a point to all four of you with all due respect. நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை யார் உருவாக்குனாங்க? யூபிஏவா, என்டிஏவா, வாஜ்பாயா, மன்மோகன் சிங்னா, நரேந்திர மோடியா? இஸ் பிசைட்ஸ் த பாயிண்ட் ரைட் நவுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் ஃபோர் ஆஃப் யூ. வர ஆர்கே சார் உங்கள்ட்ட வர சார், நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க ஆர்கே சார். சார் I am going to give you the opportunity. You don't have to speak over me. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற முன்னாடி உருவாக்குனாங்களா, உருவாக்கல, that விமர்சனம் நம்ம நாலு பேருமே வெவ்வேறு விதத்துல வச்சாச்சு. But what I am thinking is more important for people watching is இன்னைக்கு விலை ஏறிடுச்சு, இப்போ நாம என்ன செய்யலாம்? I feel is more important than வாஜ்பாய் செஞ்சாரா, மன்மோகன் சிங் செஞ்சாரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். If you feel otherwise, feel free to say so, sir. இல்ல it is important. ஒரு விஷன் ஒரு நாட்டுக்கு ஒரு விஷன் இம்பார்ட்டன்ட். அத வந்து you cannot walk all over it and say that அது இம்பார்ட்டன்ட் இல்ல, இது இம்பார்ட்டன்ட் இல்லன்னு. 1998 எஸ் வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் முதலாக இப்படி ஒரு தேவை என்று நான் நாராயண் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்கிறேன். கரெக்ட் தான். ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2004ல வந்த ISPRL செய்த ஆட்சின்னு பாத்தீங்கன்னா அது UPA ஆட்சி. 2006ல அதனுடைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து முடிகிறது. அதன் பிறகு there has been no progress. இந்த 3 கிடங்க தவிர்த்து வேற ஒரு கிடங்காச்சு இந்தியால இன்னைக்கு இருக்கா? 2014ல இருந்து there has been no vision, there has been zero vision.
அதுதான் பிரச்சனை. என்னுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, this government is only bothered about elections. அதுதான் பிரச்சனையே. அதை தாண்டி ஒரு விஷன் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து முன்னாடியே மே 2022 தான் கடைசியாக வந்து எண்ணெயினுடைய விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது இந்தியால. ஆனால் அதன் பிறகு வந்து ஆயில் பிரைசஸ் கோ டவுன். ஆனால் நமக்கு அந்த was it passed on to us? Correct. It was never passed on to us. $100 இருந்து ஆரம்பிச்சு வந்து ஏறத்தாழ $72 வருகிறது நம்மளுடைய கம்பைன்ட் க்ரூட் பாஸ்கெட். அப்ப யாருக்குமே கொடுக்கவில்லை. இப்ப மறுபடியும் ஏத்துறாங்க. இதுதான் பிரச்சனை. Government has got 38 lakh crores from all of us, and what is it doing with the money? இந்த கேள்வி. ஓகே.